எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சுவையான மொச்சை மசாலா சுண்டல் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல தரமான மொச்சையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மொச்சையை ஊற வைக்கிற டைம் தான் ரொம்ப முக்கியம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 முறை கழுவிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் மொச்சில் தாராளமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா தான் அந்த சுண்டல் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது காலையில் சுண்டல் செய்கிறீங்கன்னா நீங்கள் நைட்டு படுக்கும் போச்சில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த மொச்சையை மட்டும் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி அது முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சிருக்கிறதுனால ரொம்ப விசில் விடணுங்கிறது கிடையாது. இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மொச்சையெல்லாம் நல்லா முத்து முத்தாக இருக்கும். அதே சமயத்தில் நான் ஒன்றே எடுத்து உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். இப்போ இது தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். அந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ அடுத்ததாக இது கூட 2 மீடியம் சைஸில் இருக்கிற பல்லாரியும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. இந்த வெங்காயம் லைட்டாக அப்படி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும் பாருங்க. அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த சமயத்தில் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே மொச்சைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். என்னடா நம்ம சாம்பார் பொடி சேர்க்குறோமே நினைக்காதீங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இதெல்லாம் இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா இது சுருங்கி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். தண்ணி ரொம்பவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வத்தி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற மொச்சையை சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை கலந்து விடும் போச்சுல நல்லா பூவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு இப்போ இறக்க போகிற சமயத்தில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். அதாவது மொச்சை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வேணும்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.